கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள் என்பதே. ஆமேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, மகிமையின் ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ கொடுத்த இப்படிப்பட்ட அற்புதமான உயிர்த்தெழுந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படி தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக, இந்த காணொளி மூலமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைக்காக, கிருபை நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்களை உம்முடைய கிருபையினாலே காத்து பராமரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த ஏராளமான நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதுக்கும் நினைப்பதுக்கும் மேலான காரியங்களை கிருபையாய் இறங்கி எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடினமான சூழ்நிலைகளிலே நீர் ஒருவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவரீர் எங்களிடத்திலே குற்றம் குறைகள் இருக்குமானால் எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் உம்மை ஆராதிக்க கூடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகள், யோசனைகள், எங்களுடைய விருப்பங்கள் தடையாக இருக்குமானால் ஒரு விசை எங்களை சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் இந்த காணொளி மூலமாக ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியில், வேதனைகளுக்கு மத்தியில், கடினமான மன அழுத்தங்களுக்கு மத்தியில் ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தையும் பரிசுத்தையும் நாங்கள் உணர நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக எங்கள் தேசத்துக்காக, எங்கள் தேசத்தில் ஆராதிக்கிற மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேவாவியானவர் தாமே ஒவ்வொரு ஆராதனையிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆராதனையில அவர்களை விடுதலையோடு ஆராதிக்க வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஆராதனை செய்ய முடியாத சூழ்நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற உம்முடைய மக்களை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு விடுதலையை தாரும். எங்கள் ஆண்டவருடைய வல்லமை அவர்களை சந்திக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் ஆராதிக்கிற உடைய மக்களோடு கூட உடைய கிருபை இருந்து உடைய பிள்ளைகளை தாங்கி வழி நடத்திட்டும் கர்த்தாவே. அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் மிஷனரிமார்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, மலை தேசங்களில் ஊழியம் செய்கிற உடைய மக்களை நினைவு கூறுகிறோம். அவர்களையும் போஷித்து பாதுகாத்து இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த ஆராதனை உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரியந்தும் ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்திருந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்து
நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதிசீக்கிரமாய் ராஜபாகை செம்மையாக்குவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பால் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திடுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நாம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். இப்பொழுது நாம் சங்கீத பகுதிக்காக நாம் கடந்து போவோம். நம்மத்தில் சகோதரர் இஸ்ரேல் அவர்கள் சங்கீத பகுதியை நமக்கு வாசித்து காண்பிப்பார். நாம் வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 40வது சங்கீதம் 1 முதல் 10 முடிய நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிறேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளும் பொய் சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகான பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபைக்கு
அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை என்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து போக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்மத்தில் சாமுவேல் அவர்கள் நம்மை கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, மனமகிழ்ச்சியாக இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் தந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் உடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, ஒரு விஷயம் நாங்கள் பேசுகிற தாசனுக்காக ஜெபிக்கிறோம். ராஜா, மகனை மறித்து நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுடைய வாயிலிருந்து ராஜா இந்த சொந்த வார்த்தைகள் புறப்படாதபடிக்கு உம்முடைய தேவ சத்தியமானது வெளிப்பாடு நீர் கிருபைங்க தயவு புரியுங்க. ராஜா, நாங்கள் உம்முடைய திருவசனத்தை கேட்டு ராஜா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் அதை பதித்து ராஜா எங்கள் வாழ்வில் நாங்கள் செயல்படுத்த நீர் கிருபைங்க. இந்த உலகத்தின் பாடுகள், கஷ்டங்கள், பாவங்கள் அவைகளை நெருக்கி போடாதபடிக்கு ராஜா நாங்கள் அதை கேட்டு எங்கள் வாழ்வில் பலப்பட நீர் கிருபைங்க. அப்பா, உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கூடும் நீர் அசைவாட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் இந்த காணொளி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கிருபையாக காத்து வழிநடத்தி வந்தார். நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். குறிப்பாக நம்ம பகுதியில் அதிகமான கொரோனா பரவல் வேகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நம்ம பகுதியில் கடவுள் மிகப்பெரிய விடுதலையை கட்டளிடும்படி உங்களுடைய ஜெபங்களில் நீங்கள் நினைவு கூறும்படி நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த கடினமான லாக்டவுன் காலங்களில் விதவைகள் மிக கடினமான சூழ்நிலைகளில் அவர்கள் கடந்து போகிறதை திருச்சபை திருச்சபையாக நாம் உணர்ந்திருக்கிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த கனத்த உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். நம்முடைய தாய் சபையில் நம்முடைய போதகர் இல்லாத ஒரு நிலை, பொருளாதார அழுத்தமான சூழ்நிலைகள், அவர்களை நாம் நெருக்கவும் அவர்களை மிக பொருளாதார சூழ்நிலை நெருக்குவதற்கு எனக்கு விருப்பமில்லை. ஆதலால் நான் போதகர் ஜாஷுவா ஐயா அவர்களை விதவைகளுக்காக உதவி செய்யும்படி கேட்டேன். கர்த்தர் நல்லவர். போதகர் ஜாஷுவா அவர்கள் மூலமாக 118 விதவைகளை கர்த்தர் போஷிக்க தேவன் உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற போதகர்களுக்கும் உதவி செய்யும்படியாக கிட்டத்தட்ட 9 போதகர்களுக்கு உதவி செய்யும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். நம்மத்தில் நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ சகோதரர், என்னுடைய நண்பர் அருள்ராஜ் சகோதரர் விதவைகளுக்கு அவருடைய கரத்தை நீட்டி உதவி செய்திருக்கிறார். பொன்மணி ஸ்டோர் அருள்ராஜுக்கும் நாங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தினால நாங்கள் நன்றியும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல போதகர் ஜாஷுவா அவருடைய திருச்சபைக்கும் நாங்கள் எங்களுடைய திருச்சபை போதகர்கள் சார்பாகவும் விசுவாசிகள் சார்பாகவும் நான் நன்றியும் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து போக இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு. இன்றைக்கு திருச்சபை வாழ்விலே
மிக மிக தேவை உள்ள ஒரு தலைப்பை ஆவியானவர் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த தலைப்பை கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இது ஒரே வாரத்தில் முடிக்கிற ஒரு தலைப்பு அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிப்படை ஒரு போதனை இருக்குமானால், அல்லது உயர்வான ஒரு போதனை இருக்குமானால், அது சீஷத்துவம். எந்த ஒரு கிறிஸ்தவனும் சீஷத்துவத்தில் வளராமல் அவன் தன்னை விசுவாசி என்று சொல்லிக்கொள்ள முடியாது, உரிமை பாராட்ட முடியாது. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு முழு வாழ்விற்கான தலைமைத்துவம். முழு வாழ்விற்கான தலைமைத்துவம். இதன் அடிப்படையில் நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தின் மையத்தை வைத்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு விசுவாசி என்பவன் ஒரு சீஷனாக இருக்கிறான். ஒரு சீஷன் என்பவன் ஊழியக்காரனாக இருக்கிறான். மறந்துவிடக்கூடாது. ஒரு விசுவாசி சீஷனாக இருக்கிறான். ஒரு சீஷன் ஊழியக்காரனாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிறவரும் கேட்பவரும் ஆவிக்குரிய நல்ல வாழ்விலே தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். பிரசங்கிக்கிறவரும் கேட்கிற விசுவாசிகளும் நல்ல ஆவிக்குரிய வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். நல்லது. ஆனால் இந்த பிரசங்கிக்கிறவரும் கேட்கிற விசுவாசியும் அந்த நிலையில மாத்திரம் தங்களுடைய வாழ்க்கையில திருப்தி அடைவார்களான, பிரசங்கிக்கிறவரும் கேட்கிறவர்களும் அந்த நிலையிலே திருப்தி அடைந்து விடுவார்களானால் அவர்கள் நியாய தீர்ப்பில் பரிதாபமாய் கைவிடப்படுவார்கள். நியாய தீர்ப்பிலே அவர்களை கடவுள் மறுதலிப்பார். அப்படி என்றால் என்ன? பிரசங்கத்தின் நோக்கம் என்ன? கேட்பதற்கான நோக்கம் என்ன? பிரசங்கிக்கிறவரும் கேட்கிறவரும் கர்த்தருடைய சத்தியத்தின்படி வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரசங்கிப்பது என்பது ரொம்ப லகுவான காரியம். கேட்பது என்பது ரொம்ப லகுவான காரியம். இது ரெண்டையும் ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே நடக்காவிட்டால், ஆவியானவருடைய வல்லமையினாலே நீங்கள் செயல்படாவிட்டால் நம்முடைய நிலைமை நியாய தீர்ப்பில் பரிதாபமாய் முடியும். அப்படி என்றால் பிரசங்கிப்பது என்பது ஒரு தொழில் அல்ல. பிரசங்கிப்பது என்பது வாழ்க்கை. கேட்பது என்பது கடமை அல்ல. கேட்பது என்பது வாழ்வதற்காக. பிரசங்கிப்பதும் கேட்பதும் நடைமுறையில் வாழ்வை வெளிப்படுத்துவதற்காக கடவுள் இந்த ரெண்டு உறவுகளையும் கடவுள் திருச்சபையில் வைத்திருக்கிறார். 4, சீஷன் என்பவன் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் முன்மாதிரியான வாழ்வை செய்ய தேவன் அவர்களை சீஷர்களாக விசுவாசிகளாக அழைத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. கேட்பதை விட பிரசங்கிப்பதை விட வாழ்வது ரொம்ப முக்கியம். நான் வாழாமல் இந்த 2 சம்பவங்களும் என் வாழ்நாள் முழுவதும் நடக்கலாம். ஆனால் ஒரு காலம் நான் பரலோகம் போக முடியாது. 5, ஆண்டவர் குருவை பின்பற்றுகிற சீஷன் யாராக இருந்தாலும் தடித்த இருதயத்தோடு கடவுள் பேசுகிறார். குருவை பின்பற்றுகிற சீஷர்கள் குருவை போல மாற வேண்டும்.
அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நீங்களும் நானும் பிதாவை போல மாற முடியாது, பிதாவாகிய தேவனைப் போல நாம் மாற முடியாது. ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நீங்களும் நானும் மாற முடியும், மாற வேண்டும். அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் பிரசங்க பணியும் ஆவிக்குரிய நிலையில் நின்று கேட்கிற அழைப்பையும் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஒரு மெய்யான சீஷத்துவம், ஒரு மெய்யான சீஷத்துவம் அறியாமையும் பொறாமையும் பெருமையும் கொண்டிருக்க முடியும். ஒரு மெய்யான சீஷத்துவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் அறியாமையும் பொய்யும் பொறாமையும் பெருமையும் கொண்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட சீஷர்கள் கூட தேவனுடைய அன்புக்கும் ஆவியானுடைய வல்லமைக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து கூட கடவுள் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சீஷத்துவ வாழ்க்கை என்பது ஏதோ திருச்சபையில் மட்டுமல்ல, அது குடும்பத்திற்கு கடந்து போக வேண்டும். அது குடும்பத்துக்கு மட்டுமல்ல, அது சமுதாயத்துக்கு கடந்து போக வேண்டும். சமுதாயம் மாத்திரமல்ல, நான் பணி செய்கிற அல்லது படிக்கிற கல்லூரி பள்ளிகளுக்கு கடந்து போக வேண்டும். என் வாழ்க்கை முழுவதும் என் சீஷத்துவ வாழ்வு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இங்குதான் கிறிஸ்தவம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது. இங்குதான் கிறிஸ்தவம் முகம் சுளிக்கப்படுகிறது. இங்குதான் கிறிஸ்தவம் பிறரால புறக்கணிக்கப்படுகிறது. கிறிஸ்தவத்திற்கு எதிரி அவிசுவாசிகள் அல்ல, கிறிஸ்தவர்களே. கிறிஸ்தவர்களே ஏன் கிறிஸ்தவத்துக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் குருவை பின்பற்ற மனமற்றவர்களாயிருக்கிறார்கள். பிரசங்கிக்கிறது மாத்திரம் போதும் என்றும் கேட்பது மாத்திரம் போதும் என்று திருப்தி அடைகிற நவீன கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள். ஆதலாலே அவர்கள் குருவை பின்பற்ற முடியவில்லை, குருவை போல மாற முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அபத்தமான வாழ்க்கை இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்கு எதிரியாக நம்மை மாற்றி இருக்கிறது. இதிலிருந்து நீங்களும் நானும் வெளியே வர வேண்டும். இன்னும் சீஷத்துவ வாழ்க்கையில் நாம் வளர வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? சரி, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக கடந்து போவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 13ஆம் அதிகாரத்தின் பின்னணியை நாம் சிந்திக்க வேண்டும். யோவான் எந்த சூழ்நிலையில் இந்த சுவிசேஷத்தை பதிவு செய்கிறார்? பதிவு செய்ய ஆவியானவர் அவரை பயன்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக இந்த 13ஆம் அதிகாரம் நமக்கு பதிவு செய்யப்படுகிறது. இயேசு மரிப்பதற்கு முன்பாக 13ஆம் அதிகாரம் நமக்கு கண்களுக்கு முன்பாக கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்? மரண தருவாயில் ஒரு மனிதன் பேசுகிற வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் மரணம் உறுதி செய்யப்பட்டு ஒருவேளை அது எனக்கு அறிவிக்கப்படுமானால் நான் என்ன பேச உந்தப்படுவேன், நான் என்ன பேசுவதற்கு தள்ளப்படுவேன். சற்று சிந்தித்து பாருங்கள். ஆனால் இயேசு மரணத்தின் தருவாயில் கடைசி நேரங்களில் மிக முக்கியமான ஒரு போதனையை தன்னுடைய சீஷர்களுக்கு போதிக்கிறார். மிக மிக முக்கியமான போதனை. ஆண்டவரத்தில் எத்தனையோ போதனைகள் இருந்தது, எத்தனையோ பிரசங்கங்கள் இருந்தது. ஆனால் அவைகளை பற்றி இந்த இடத்துல கடவுள் பேசவில்லை. தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அவருடைய தடித்த உள்ளத்திலிருந்து, துக்கத்தில் நிறைந்தவராக ஒரு ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு சீஷனுக்கு தேவையான அவசியமான ஒன்றை ஞாபகப்படுத்துகிறார், வலியுறுத்துகிறார்.
என்னங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம் தான் அந்த வார்த்தை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த வார்த்தையை பேசும்போது ரெண்டு முறை சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே. அப்படி என்று சொன்னால் அவர் பின்னால சொல்ல போற அந்த செய்தி மிக முக்கியமானது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஊழியக்காரன் தன் எஜமானை விட பெரியவன் அல்ல. அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன். அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. 17 வாசிக்கலாம். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை சொல்லுகிறேன். நீங்கள் இதை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய். நீங்கள் இதை அறிந்திருக்கிறபடினால் இதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான்கள். சரி, எதை வலியுறுத்தினார்? நாம் பின்னால் பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து எந்த போதனையை கடைபிடிக்க வேண்டும் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்? சீஷத்துவத்தினுடைய அடிப்படை போதனை தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதும், அந்த ஒப்பு கொடுத்ததிலே தன்னை தாழ்த்துவதும், இல்லாவிட்டால் தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுப்பது. அப்போ ஊழியம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, திருச்சபை ஆலயங்களிலே பிரசங்கிப்பதும், தெருக்களிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதும் ஊழியம் என்று நாம் நினைக்கிறோம். தவறல்ல, அது உண்மைதான், ஊழியம்தான். ஆனால் ஆண்டவர் அந்த ஊழியத்தை காட்டிலும் அந்த ஊழியத்துக்கு உயிர் கொடுக்கிற ஊழியம் என்றால் அது என்னுடைய வாழ்க்கை. என் வாழ்க்கையின் மூலம் நான் கடவுளுக்கு ஊழியம் செய்வதை விரும்புகிறார். என் வாழ்க்கை கடவுளுக்கு ஊழியமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த என் வாழ்க்கை ஊழியமாக மாற வேண்டும் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்த அந்த தாழ்மை, அந்த ஒப்பு கொடுத்துதல் சீஷருடைய வாழ்வில் சொந்தமாக்கப்பட வேண்டும். ரொம்ப நானும் வருத்தத்தோடு பேசுகிறேன். இது ஒரு போதகருக்கு கொடுக்கிற கட்டளை அல்ல. ஒரு ஊழியர் செய்கிற ஒரு நபருக்கு மட்டும் கொடுக்கிற கட்டளை அல்ல. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்தது போல நீங்கள் செய்ய வேண்டும். 15 சொல்றாரு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியாய் காண்பித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும். அவர் என்னங்க பண்ணாரு? உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் நான் செய்தது போல நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு முன்மாதிரியாக வைக்கப்படுகிறது. இயேசு வெறும் போதனை மட்டும் சொல்லவில்லைங்க. அவர் நேசிக்க வேண்டும் என்று சொன்னார், தாழ்மையாக இருங்கள் என்று போதித்தார். இயேசு போதித்து நேசித்த அந்த போதனைகள் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளுக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். மாதிரியாக வைத்தார். சரி, இயேசு எப்படி இதை செய்தார்? எந்த நிலையில் இந்த மாதிரியை வைத்தார்? யோவான் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்குவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் 2 விஷயத்தை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நான் எல்லாரையும் பற்றி இது பேசவில்லை. ஒன்று தெரியுமா, ஆராதனைக்கு வருகிற எல்லாருக்கும் கூட இது பொருந்தாது. ஏன்னா ஆராதனைக்கு வருகிறவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களா என்பதை நீங்களும் நான் முடிவு செய்ய முடியாது. ஆண்டவர் தான் முடிவு செய்ய முடியும். ஏன்? அவர் தான் இரட்சகர்.
ஆண்டவர் சொல்கிறார். அதில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அந்த 18வது வசனத்தில் மறுபடியும் அதை வாசிக்கலாங்களா? உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் உங்களை எல்லாரும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ரொம்ப அழகாக சொல்கிறேன். எனக்கு என்னை பின்பற்றுகிறவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். என்னை பின்பற்ற போகிறவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். என்னை பின்பற்ற போகிறவர்கள் யார் என்று தெரிந்து இதை பேசுவதை விட என்னை பின்பற்றுகிறவர்கள் யார் என்று கடவுளுக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அதை ஆண்டவர் அழுத்தமாக அந்த வார்த்தை சொல்லுகிறார்? அங்கு யூதாஸ் இருக்கிறான். ஆண்டவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து தன்னை அறிந்து சீஷருடைய பாதங்களை அவர் கழுவினார். அந்த வசனத்தை நாம் அறிந்த வசனம், அது பட்சமாக அதிகமாக கேட்ட வசனம். நான் அதிகமாக அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. இயேசு பாத்திரத்தை எடுத்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவினார். யார் அந்த சீஷர்கள்? மீன் வியாபாரம் செய்தவனும், மீன் பிடிக்கிறவனும், வரி வசூலிக்கிறவனும், இப்படிப்பட்ட ஒரு சராசரி மனிதர்களை கடவுள் தெரிந்து கொண்டு அவருடைய கால்களை இயேசு கழுவினார். ஏன் அதை கழுவினார்? அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். அது பஸ்கா நாட்களாக இருந்தது. அவர்கள் யூதர்களாக இருந்தபடினால் பஸ்காவை அனுசரிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் பஸ்காவை அனுசரிக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக தங்களுடைய கால்களை கழுவி தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். கால்களை கழுவி தங்களை சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்றால் யூதர்களுடைய கோத்திரங்களில் இருக்கிற அடிமைகள், வேலையாட்கள் அவருடைய பாதங்களை கழுவி விடுவார்கள். ஆனால் இப்பொழுது மேல் வீட்டிலே இந்த பஸ்காவை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். இயேசுவோடு சேர்ந்து 13 பேர் அங்கு கூடியிருக்கிறார்கள். இப்போ கால்களை கழுவாமல், அது யூதனுடைய முறை சுத்திகரிப்பது. கால்களை கழுவாமல் பஸ்காவை கொண்டாட முடியாது. பஸ்கா ஆயத்தமாக இருக்கிறது. கால்களை கழுவ யாரும் ஆயத்தமாக இருக்கவில்லை. அங்கே யாரும் அடிமை இல்லை, அங்கே யாரும் வேலையாட்கள் இல்லை. அங்கே இருப்பது குருவும் சீஷர்களுக்கு மட்டுமே. யார் கால்களை யார் கழுவுவது? ஒருவரும் முன்வரவில்லை. அப்படிப்பட்ட செயலை செய்வதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்? சுய பெருமை, சுய கௌரவம் தன்னை தாழ்த்துவதற்கு தடையாயிருந்தது. ஆனால் இயேசுவோ அவருடைய கால்களை கழுவுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி வைத்தார். ஏன்னா அவர் அணிந்திருந்த வஸ்திரம் ஒரு போதகருக்கான, ஒரு குருவுக்கான ஒரு வஸ்திரம், ஒரு யூத மத தலைவர்களுக்கான ஒரு வஸ்திரம். அதோடு கால்களை கழுவுவது நல்லதல்ல. ஆண்டவர் அதை கழற்றி வைத்துவிட்டு பாத்திரத்தை எடுத்து தன்னுடைய இடுப்பில கச்சையில அவருடைய துணியை கட்டிக்கொண்டு அவருடைய பாதங்களை கழுவ ஆரம்பித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி ஆண்டவர் அவருடைய கால்களை கழுவும் போது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு மன அழுத்தத்தில் அந்த பணியை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. வேற வழி இல்லாமல் அந்த பணியை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. நிர்பந்தத்தினால் அந்த பணியை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. என்ன பணி? தன்னை தாழ்த்தி மற்றவர்களுடைய கால்களை கழுவி சுத்தம் செய்த ஒரு பணி. வாசிக்கலாங்களா? நீங்கள் 13ஆம் அதிகாரம் நீங்கள் 1வது வசனத்தை வாசித்துட்டு 2வது வசனத்தை வாசிக்கிறது நல்லது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான நம்முடைய வேலை வந்தது என்று, இயேசு இந்த உலகத்தை விட்டு தேவனிடத்தில் போகும்படியான வேலை வந்தது என்பதை அறிந்து
தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வேணும் 1ஆம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இயேசு மிக தெளிவாக அறிந்திருந்தார். நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிற காலம் வந்தது. இந்த உலக வாழ்வுக்கான ஒரு முடிவை நான் என் வாழ்க்கையின் முடிவை நான் சந்திக்க போகிறேன். இந்த உலக வாழ்வுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைக்க போகிறேன். எல்லாவற்றையும் அறிந்து அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். முதல்ல இந்த ஆண்டவர் இந்த பணியை செய்வதற்கான முதல் காரணம் சீஷர்களை நேசித்தார். அவங்களுடைய கால்களை கழுவுவதற்கான முதல் காரணம் அவர்களிடத்திலிருந்து அவர் பார்த்த மரியாதை அல்ல, அவர்களிடத்தில் அவர் பார்த்த நற்கிரியைகள் அல்ல, அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை அல்ல. இவர் தன்னை தாழ்த்துவதற்கு, இயேசு தன்னை தாழ்த்துவதற்கு ஒரே ஒரு காரணம் இருந்தது. கடவுள் அவர்களை நேசித்தார், மரண பரிந்து நேசித்தார். இப்ப 2வது வசனத்தை வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யோதாஸ்காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை தம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவர் ரொம்ப தெளிவா அந்த வசனம் சொல்லுது. அவர் நேசித்தார் என்று சொல்லி முடித்தவன அடுத்த வசனம் சொல்லுது, அவரோடு கூட இருந்த ஒரு சீஷன் அவரை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஏங்க, ஒரு மனிதனை பற்றி முன்கூட்டியே நமக்கு தெரியுமானால் அவர்கள் எப்படிங்க நேசிக்க முடியும்? அவங்களுடைய கால்களை எப்படி கழுவ முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே எல்லாம் அறிந்தவராக, இதில் ஒருத்தன் காட்டி கொடுக்க போறான்னு தெரியும், மறுதளிக்க போறான்னு தெரியும், இவர்களெல்லாம் என்னை விட்டு ஓடி போக போகிறார் என்று தெரியும். இந்த 12 சீஷர்களை குறித்து நன்கு அறிந்தவராக இயேசு அவர்களை நேசித்தார். அவங்களுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்தினார், அவர்களுக்காக தன்னை தாழ்த்தினார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் தான் எங்கிருந்து வந்தேன் என்றும் அவர் எங்கே போக போகிறார் என்றும் அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை இயேசு அறிந்திருந்தார். ஏதோ ஒரு சூழ்நிலையினால் அதை செய்யவில்லை, வேற வழி இல்லாமல் அதை செய்யவில்லை, எல்லாம் அறிந்து தன்னை தாழ்த்தினார். இதுதான் அசீஷத்துவத்தில் உங்களுக்கும் எனக்கும் கடவுள் கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய பாடம். நான் ஒரு சீஷனாக, ஒரு மெய் விசுவாசியாக யாரை நேசிக்க வேண்டும், யாரை கனம் பண்ண வேண்டும், யாரிடத்தில் தன்னை தாழ்த்த வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை யார் எதிர்க்கிறார்களோ, உங்களை யார் சபிக்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்களை உங்களால் நேசிக்க முடியுமா? அப்படி நேசிப்பதுதான் இந்த கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்கிறது சீஷத்துவம். சீஷத்துவ வாழ்க்கை என்பது என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதல்ல, என்னை வெறுக்கிறவர்களை நேசிப்பது, என்னை காட்டி கொடுப்பவனை நேசிப்பது, என்னுடைய வாழ்க்கையை எல்லாருக்கும் முன்னால மறுதளிப்பவனை நேசிப்பது, காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறவனை நான் நேசிப்பது. இதுதாங்க நம்மளால, இது நம்ம ஜென்ம சுபாவத்துக்கு புரியாத ஒரு பிரச்சனை. ஆவியானவரால் ஒரு மனிதன் நிரப்பப்பட்டால் ஒளிய இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் உங்களால் இப்படிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டிய, இயேசு இன்னும் சற்று நீங்கள் சில நேரங்களில் சில மணி நேரங்களில் இன்னொரு வார்த்தை அவர் பேசுகிறார். மத்தேயு 28:18 பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி,
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியுதுங்களா? அவர் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன்னை அறிந்துதான், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவர் செய்கிற செயலுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை, அவசியம் இல்லை. ஏன்? இவர் தேவகுமாரன். இவர் தேவகுமாரன், சகல அதிகாரமும் பெற்றவர். வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என் கையில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. இப்படி செய்வதனால அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. சீசருடைய கால்களை கழுவுவதனாலே அவருக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஏன் அப்படி செய்தார்? இயேசு இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற சீஷத்துவ பயிற்சி, சீஷத்துவ போதனை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ விரும்பினால், இல்லை வாழ வேண்டும் என்று கருதினால், அது இயேசுவை போல வாழ வேண்டும். பிதாவானவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாராம்? தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். வெறும் என்னுடைய பாவத்திற்காக மரிப்பதற்கு மட்டுமல்ல, எந்த மனுஷனுடைய பாவத்திற்காக இந்த கிறிஸ்து மரிக்கப் போகிறாரோ அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு இந்த இயேசுவை போல அவர்கள் வாழ வேண்டும். ரெண்டு விஷயத்தை நமக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் விட்டு போயிருக்கிறார். ஒன்று, தன்னுடைய ஜீவன் மூலமாக ரட்சிப்பை விட்டு போயிருக்கிறார். அப்படி ரட்சிக்கப்பட்ட மனிதன் நான் இந்த உலகத்தில் வாழும்படியான வாழ்க்கையை விட்டு போயிருக்கிறார். இன்றைக்கு நிறைய மனிதர்கள், நிறைய கிறிஸ்தவ அன்பான சகோதரர்கள் இயேசுவை இரட்சகர் என்று அறிக்கை செய்கிறார்கள், ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் அவரை போல வாழ அவர்கள் விரும்புவதில்லை. ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்கள், அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரை போல வாழ அவர்கள் விரும்பவில்லை. அதனால்தான் ஆண்டவருக்கு மிகுந்த வருத்தம் கூட. ஏன் தெரியுமா? அவர் கடைசி நாட்களில், நியாய தீர்ப்பு நாட்களில் உங்களை அறியேன் என்று சொல்லுவாராம். உங்களை அறியேன் என்று சொல்ல போகிற மனிதர்கள் யார் தெரியுமா? அவிசுவாசிகள் அல்ல, விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற, ஆராதனையில ஆவிக்குரிய நிலையில அனலாய் இருக்கிறேன் என்று காட்டுகிற, அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிற, அற்புதங்களை செய்து நான் ஒரு மெய் விசுவாசி என்று இந்த உலகத்திற்கு பறைச்சாற்றுகிற மக்களை பார்த்து தான் சொல்லுவாராம், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரர். அவங்களுடைய செயலுக்கும் இயேசுனுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. இயேசுவின் வாழ்வோடு தொடர்பு இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மோட்ச பயணத்துக்கு அவனை வழிநடத்தாது. இயேசுவின் வாழ்வோடு என்னுடைய வாழ்க்கை தொடர்பு படுத்தப்பட்டு இருக்குமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அது பரலோகத்தில் போய் சேர்க்கிற வாழ்க்கையாக இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏன் இதை செய்தார்? ஏன் சீசருடைய கால்களை கழுவினார்? மறுபடியும் நான் 15வது வசனத்துக்கு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஏங்க, நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு மாடல் இருக்குங்க. நான் யார் மாதிரிங்க வாழணும்? நான் என்னை ரட்சித்த கிறிஸ்துவை போல நான் வாழ வேண்டும் சொல்றாரு. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு நான் ஒரு மாதிரியை காண்பிக்கிறேன். மரண தருவாயில் இந்த போதனை போதிக்கிறாருங்க. தயவு செய்து என்னுடைய சீஷர்களே, நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன், நீங்கள் அதன்படி செய்யுங்கள், நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படி செய்யுங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த வசனத்தை நீங்கள் 15வது வசனத்தில் என்ன சொல்கிற பாருங்க. 15 இல்லை, அதாவது 17ங்களா? மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, ம் அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. இல்லை அதில் போதகரும் ஊழியக்காரனுமாகிய நானே இதை செய்திருப்பேன். நான் நீங்கள் சொல்லுகிறபடி போதகரும் ஆண்டவருமாகிய நானே இது செய்தது உண்டானால் நீங்களும் செய்ய வேண்டும். என்னுடைய விசுவாசம் ஆண்டவரை போதகர் என்றும் ஆண்டவர் என்று அறிந்திருக்கிறோம். நான் எதை அறிந்திருக்கிறேனோ அதை நான் செய்ய வேண்டும், என் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அறிவு என்பது என்னை அதுக்குள்ளாக வாழ வைக்க என்னை வழி நடத்த வேண்டும். இல்லைன்னா அதுக்கு பேர் அறிவு இல்லை. அறிவு எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதனால தான் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அறிவு என்பது என்னை விடுதலையாக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி அறிந்திருப்பது உண்மையானால் நீங்கள் நான் செய்தது போல நீங்கள் செய்ய வேண்டும். ஒருவேளை செய்ய மறுப்பீர்களானால் நீங்கள் என்னை போல ஆண்டவராக இருக்கிறீர்கள். நீங்கள் சீஷர்கள் அல்ல, நீங்கள் குருவாய் மாற விரும்புகிறீர்கள். அது எவ்வளவு பெரிய பாவம். நான் சீஷனாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறேன், குருவாக அல்ல. குரு இயேசுநாதர் மட்டும்தாங்க. அப்ப நான் அதை செய்ய மறுப்பேன்னா நான் கடவுளாக மாற விரும்புகிறேன். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில நான் செய்கிற மறுதலிப்பு, வாழ்க்கையில நான் செய்கிற அறிக்கை. ஆண்டவர் அதை செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதனால தான் நீங்கள் அந்த 14ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நீங்கள் ஆழமாக படிச்சிங்களன்னா 13-14 ஆண்டவரும் போதவரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். பார்த்தீங்களா, நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டான அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே அப்படின்னா என்ன? நான் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, நான் என்னை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் பரிசுத்தமான தேவகுமாரன், என்னிலே பாவம் உண்டு என்று உங்களால் யார் சொல்ல முடியும் என்று சவால் விட்ட இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார், நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால். நீங்க பாவத்தில் பிறந்தவங்கப்பா. நீங்க பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். நீங்கள் ஏன் தகுதியை பார்க்க வேண்டும்? நீங்கள் ஏன் உங்களுடைய போலியான கௌரவத்தில் நீங்கள் உங்களை உயர்த்த வேண்டும்? போலியான கௌரவத்தை விட்டுவிட்டு, போலியான பெருமையை விட்டுவிட்டு உங்களை தாழ்த்துங்கள். இயேசு அதுதான் சீசுத்துவ வாழ்க்கையின் போதனையில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அது மாத்திரமல்ல, நீங்கள் பவுல் இதுதான் பேசுகிறார். பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 5-6-7 வாசித்தீங்கன்னா பரிசுத்த பவுல் ரொம்ப தெளிவாக இதை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை தான் என்னை என் வாழ்வுக்கான முழுமைக்கும் என்னை சீசத்துவ வாழ்க்கையில வழிநடத்த முடியும். என்னை ஒரு மெய்யான சீசனாக இந்த உலகத்தில் அடையாளம் காட்ட முடியும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? கிறிஸ்துவின் சிந்தை அவர் தேவனும் அவர் போதகருமாயிருந்தும் தன்னை தாழ்த்தின சிந்தை. எல்லாம் அறிந்தும் தன்னை தாழ்த்தின சிந்தை. எல்லாம் தெரிந்தும் அவர்களை நேசிக்கிற சிந்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சேவை செய்யும் இருதயத்தோடு உங்களுடைய சீஷத்துவ வாழ்க்கை இல்லாவிட்டால் நீங்கள் தொடர்ந்து சீஷர்களாக ஆண்டவரை பின்பற்ற முடியாது, தொடர்ந்து பின்பற்ற முடியாது. சேவை இருதயம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். இந்த கிறிஸ்துவின் சிந்தையை பற்றி கீழே வாசிக்கிறாரு, வாசிங்களேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக, தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தாங்க. அடிமையின் ரூபம் எடுத்தார்.
இந்த மேல் வீட்டில் காலை கழுவினார் தெரியுமா? அது அடிமைகள் செய்கிற வேலை. அந்த வேலையை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். தன்னை தாழ்த்தினார். எங்கிருந்து தாழ்த்தினார்? தன்னுடைய பாவத்திலிருந்து தன்னை தாழ்த்தவில்லை. தன்னுடைய குற்ற வாழ்விலிருந்து தன்னை தாழ்த்தவில்லை. அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதிலிருந்து தன்னை தாழ்த்தினார். அதற்காக அவர் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய பரிசுத்த பண்பையும் அவர் இழக்கவில்லை. குமாரன் எதையும் இழக்கவில்லை. எதையுமே இழக்காமல் தன்னை தாழ்த்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் நிறைய நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை விட்டுவிட வேண்டுங்க. விட்டுட்டு கீழே இறங்கணும். நீங்கள் உங்கள் நிலையை விட்டு நீங்கள் கீழே இறங்காமல் நீங்கள் சேவை இருதயத்தோடு கர்த்தருக்கு சீஷனாக இருக்க முடியாது. உங்கள் பெருமையை விட்டு நீங்கள் கீழே இறங்க வேண்டும். சுய கௌரவத்தை விட்டு கீழே இறங்க வேண்டும். உங்களுடைய சுய இச்சையை விட்டு நீங்கள் கீழே இறங்க வேண்டும். சுய பெருமையை விட்டு நீங்கள் கீழே இறங்க வேண்டும். நீங்கள் அதிலிருந்து கொண்டு நீங்கள் சீஷர்களாக வாழ முடியாது. இயேசு தன் பிதாவுக்கு மகிமையை கொண்டு வர சேவை செய்ய விரும்பினார். அப்படி மகிமையின் சேவையை அவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை இழக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை விட்டு தன்னை தாழ்த்தினார். அந்த நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டார். தன்னை அடிமையாக மனுஷ சாயலாக இந்த உலகத்தில் அவர் பிறப்பதற்கு முழு இருதயத்தோடு ஒப்புக்கொண்டார். நானே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு ராஜா தரித்திரனா மாற முடியாதுங்க. அப்படி விரும்பவும் மாட்டான். ஒரு எஜமான் வேலைக்காரனாக மாற மாட்டான். அதில் விருப்பமும் அதை விரும்பவும் மாட்டான். ஒரு ராஜா தரித்திரனாக முடியாது. ஒரு எஜமான் வேலைக்காரனாக மாற முடியாது. ஒரு குரு சீஷனாக மாற முடியாது. இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் இருந்தும், நான் மேலே சொன்ன பார்த்தீங்களா, இந்த எல்லா நிலைகளிலும் இயேசு கிறிஸ்து இருந்து அவர் தன்னை மனுஷனாக அடிமையாக மாறினார். இது எல்லாம் அவருக்கு பொருந்தும். அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு எஜமான், எல்லாவற்றுக்கும் அவர் தான் எஜமான். அவர் இந்த உலகத்தில் 3.5 வருஷம் ஒரு குருவாக இருந்தார். இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலிருந்து தன்னை தாழ்த்தி அந்த அற்பமான மனிதர்களுடைய கால்களை கழுவினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்த அந்த காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? ஒருவேளை அருமையான விசுவாசிகளே, ஐயா எனக்கு தைரியம் இருக்குதுன்னு சொல்லுவீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியானவருக்குள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். ஏங்க இன்னைக்கு கூட பிறந்த சகோதரனோடு ஐக்கியம் இல்லாத விசுவாசிகள் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும். கூட பிறந்த சகோதரனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாத விசுவாசிகள், கூட பிறந்த சகோதரனை மன்னிக்க முடியாத மனமுள்ள விசுவாசிகள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணுங்க. நீங்கள் அது உங்க கூட பிறந்த சகோதரனாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் ஒருவரை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புவீர்களா? அதுக்கு முதல் படி, மன்னிக்கிறதுக்கு முன்னால் இன்னொரு படி செய்யணுங்க. இன்னொரு வேலையை நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களால் மன்னிக்க முடியும். நீங்கள் எவர்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் அவர்களுக்காக ஆண்டவரத்தில் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தன்னை எதிர்க்கிறவர்களுக்காக, தன்னை பகைக்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடியவில்லையோ அந்த மனிதனால் அவர்களை நேசிக்க முடியாது. முதல்ல ஜெபத்தில் ஆரம்பிக்கணும். நீங்கள் அவங்களுக்காக ஜெபித்து பாருங்கள். ஜெபிக்கிறவனுடைய வாழ்வில்
ஆவியானவருடைய அன்பு ஊற்றப்படும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவருடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்பை ஊற்றுகிறார். அப்படி அன்பு உங்களுக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள். உங்களுக்கு தெரியுமா, சீசுத்துவ வாழ்க்கை என்பது எதிரிகளுக்கும் ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை. எதிரிகளுக்கும் ஊழியம் செய்வது இயேசு செஞ்சாருங்க. 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்தபடியினால், தன்னை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீங்கள் எல்லோரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த 12 பேர்ல தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசும் இருக்கிறான். அவனுடைய கால்களையும் கடவுள் கழுவினார். சீசுத்துவ வாழ்வு என்பது என்னை காரணமே இல்லாமல் காட்டி கொடுக்க போகிறான். காரணமே இல்லாமல் ஆண்டவரை பகைக்க போகிறான். அதில் ஒரே ஒரு காரணம்தான் அவன் பகைப்பதுக்கு. என்ன காரணம்? அவரை காட்டி கொடுப்பதினால அவனுக்கு பணம் கிடைக்கும். இந்த உலகத்தின் வாழ்வுக்காக, உலகத்தின் தேவைக்காக, உலகத்தின் சிற்றின்ப வாழ்வுக்காக இயேசுவை காட்டி கொடுக்க போடுகிற யூதாசுடைய கால்களை கழுவி முதல் அப்பத்தை பிட்டு அவனுக்கு தாங்க முதல்ல கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியுமா, பஸ்காவில் யூதர்கள் செய்கிற ஒரு பழக்கம் இருக்கிறது. என்ன பழக்கம்? பஸ்காவை புசிக்கும் போது அந்த குடும்பத்தார், அந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவருக்கு பஸ்காவின் முதல் துண்டை கொடுப்பார்கள், முதல் அப்பத்தை பிட்டு கொடுப்பார்கள். ஏன்? அவர் இந்த குடும்பத்தின் கோத்திரத்தில் மூத்தவர், அவர் கனத்துக்குரியவர். இயேசு யாருக்கு தெரியுமா கொடுத்தார் அப்பத்தை? முதல் துணிக்கையை யூதாசுக்கு கொடுத்து, யூதாசே நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். எங்க உங்கள் இருதயம், என் இருதயம் அந்த வேலையை செய்ய முடியுமாங்க? இந்த இப்படிப்பட்ட சேவையை செய்ய முடியுமா? தெளிவாய் அறிந்த ஆண்டவர். அங்கே இருக்கிற ஒரு சிஷ்யனுக்கு கூட இதை பற்றி தெரியாது. அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். யார் காட்டி கொடுக்க போகிறது? அந்த யார் என்கிற கேள்விக்கு இயேசுவுக்கு மட்டுமே பதில் தெரியும். அப்படி பதில் தெரிந்த இயேசு அந்த எதிரியாகிய சாத்தானை, அந்த எதிரியாகிய பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட யூதாசை நேசித்தார். அவன் கால்களை கழுவினார், துடைத்தார், அவனுக்கு அப்பம் பிட்டு கொடுத்தார். இது என்னுடைய சரீரம், என் இரத்தமாயிருக்கிறது என்று கொடுத்தார். என் சரீரத்தில் உனக்கும் பங்கு இருக்கிறது. நீ எனக்கு எதிரியாயிருந்தாலும் என்னுடைய பாடுகளிலே, மரணத்திலே கிடைக்கிற ரட்சிப்பின் கிருபையின் அன்பு, அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கலங்க அவரு, ஆனால் அன்பை கொடுத்தாருங்க. அன்பை கொடுத்தார், சேவை செய்தார். நீங்கள் அந்த யூதாசு கச்சமேன தோட்டத்தில் வந்து கடைசியாக எதிரிகளை கூப்பிட்டு வரான். அவர் ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாருங்க, சிநேகிதனே. உங்களால் சொல்ல முடியுமாங்க? உங்களுக்கு துரோகம் செய்தவர்களை பார்த்து, உங்களை அவமானப்படுத்துவங்களை பார்த்து, உங்களை காட்டி கொடுத்தவனை பார்த்து, ஏன் உன்னை வெறுக்கிறவனை பார்த்து, சகோதரனே பிரைஸ் தி லார்ட், உங்களால் சொல்ல முடியுமா? அதுவும் இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அன்போடு கூட அந்த வார்த்தையை உங்களால் கொடுக்க முடியுமா? பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். இயேசு, சகோதரனே, சிநேகிதனே, என்னை முத்தத்தினாலாவது காட்டி கொடுக்கிறாயா? காட்டி கொடுப்பதுக்கு உனக்கு வேற வழியே தெரியலையா? இந்த முத்தம்ன்றது வந்துங்க அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளம். அன்பை இருதயத்திலிருந்து கொடுக்கிறது. அது குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, கணவனுக்கு கொடுப்பாங்க, தான் நேசிக்கிறவர்களுக்கு கொடுப்பார்கள் முத்தம்.
இவன் காட்டி கொடுப்பதற்கு கொடுக்கிறான். காட்டி கொடுப்பதற்கான அடையாளமாக அதை கொடுக்கிறான். இயேசு அதை ஏற்றுக்கொண்டார். என்னை முத்தத்திலேப்பா காட்டி கொடுக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு ஏற்றுக்கொண்டார். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதய பக்குவம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில், நாம் வாழ்கிற சமுதாயத்தில், நாம் பணி செய்கிற இடங்களில், ஏன் நாம் ஆராதிக்கிற திருச்சபையில் நீங்களும் நானும் ஒரு உயிருள்ள விசுவாசிகளாக, இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாக நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் நேசிக்கிற கர்த்தர், நீங்களும் நானும் பின்பற்றுகிற கிறிஸ்தவம் மலிவானது அல்ல. ரட்சிப்பு இலவசமானது. அந்த ரட்சிப்புக்காக அவர் கொடுத்த விலைக்கிரயம் விலையேற பெற்றது. நீங்களும் நானும் இலவசமாய் பெற்ற அந்த ரட்சிப்பின் சீஷத்துவத்தை விலமதிக்க முடியாத விலையேற பெற்ற சாட்சியுள்ள வாழ்க்கையின் மூலமாக அதை காத்துக்கொள்வோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஆண்டவரே, துன்பத்தை இன்பமாய் மாற்றிக்கொள்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை போல இந்த உலகத்தில் வாழ்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய சுபாவங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்றாடுவோமா? மன்றாடுவோம். கர்த்தர் நல்லவர். ஆம் பிரியமானவர்களே, எங்கள் அன்பின் பரலோக நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான தூய போதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாசற்ற கிருபை உள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சீஷத்துவ வாழ்க்கை அற்பர்களும் நீசர்களுமாயிருந்த எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே. உம்மை பின்பற்றும்படியான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உம்மை பின்பற்றும்படி எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நாங்கள் தியானித்த முழு வாழ்க்கைக்கான சீஷத்துவம் என்கிற இந்த தலைப்பின் கீழாக நாங்கள் கற்றுக்கொண்ட போதனைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்முடைய ஆவியானவர்களால் நிரப்பப்படவும், உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும் நீர் அணுகருக்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இன்னும் பெருமைகள் உண்டு ஆண்டவரே, அறியாமை உண்டு, அற்பமான சுய இச்சைகள் உண்டு ஆண்டவரே. இவை எல்லாவற்றையும் நாங்கள் உம்முடைய சிலுவையில் அறைய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உள்ளங்காலந்து உச்சந்தர வரைக்கும் ஒவ்வொரு நாடி நரம்பு தசைகளிலும் உம்முடைய வாழ்க்கையின் வல்லமை எங்களை பாதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை மாற்றும், எங்களுடைய உணர்ச்சிகளை மாற்றும், எங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றும், எங்கள் வாழ்க்கையின் விருப்பத்தை மாற்றும். ஏன் எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக செய்ய எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நீர் வேலையடித்திருக்கிறீர். எங்களுடைய பரிசுத்தத்தை நீர் சுத்திகரியும், எங்களுடைய விசுவாசத்தை நீர் சுத்திகரியும், எங்களுடைய இருதயத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை அடைந்து உமக்காக நாங்கள் பலனடைந்து உமக்காக இந்த உலகத்தில் வாழ நீர் உதவி செய்யும்.
எங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்கு நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் காணப்பட நீர் உதவி செய்யும். இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் கொடிகளாயிருக்கிறோம், நீர் செடியாயிருக்கிறீர். உம்மாலின்றி எங்களால் ஒன்று செய்ய முடியாது கர்த்தாவே. நாங்கள் இயேசு என்கிற கனி கொடுக்கிற கொடிகளாக எங்களை ஆசீர்வதியும். இந்த காணொளி மூலமாக நம்முடைய சத்தியத்தை கேட்டுதானே ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும் கர்த்தாவே. பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரைக்கும் நம்முடைய சத்தியத்தினால் விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய சத்தியத்திற்காக வாழ நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாத நம்முடைய மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். வருகிற நாட்களில் கொண்டு வாரும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். எங்கள் தேசத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தேச ஆட்சியாளரையும் அதிகாரிகளையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும். எங்கள் தேசத்தில் இருக்கிற கடினமான ஆண்டவரே சூழ்நிலையை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆளுகிற தேவன் நீரே எங்களுடைய பரம பரிகாரியாக இருந்து எங்கள் தேசத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் உடைய வல்லமுள்ள வசனத்தினாலே கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல இயற்கையின் சூழ்நிலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வியாதியின் வீரியத்தை நீர் ஆண்டவரே குறைந்து வருகிறது, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரித்து போன குடும்பங்களை உடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். அவர்களை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். விசேஷமாக நாங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரிகளையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும். ஒவ்வொரு போதகர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களை நீ பாதுகாத்து கொள்ளும். இன்னும் கொஞ்ச காலம் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்கிற உம்முடைய மக்களுடைய பாதங்களை நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படிக்கிற சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவருடைய அழைப்புக்கு நேராக அவர்களை வழி நடத்தும். இப்பொழுதும் தேவரே, எங்கள் மத்தியில் மட்டுமாக நீர் மகிமைப்பட்டு தொடர்ந்து எங்கள் வாழ்வில் நீர் மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் பிரிந்து போகிறோம். பிரியானேசர் எங்களோடு கூட எங்களை பாதுகாத்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் திவ்ய சமூகமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடு கூட விசேஷமாய் இந்த காணொளி ஐக்கியத்தில் வராத தேவ பிள்ளைகளோடு கூட எப்பொழுது சதா காலம் ஆண்டவருடைய வருகை மட்டும் என்னென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.